ஆனா ஆட்டோல தான் போய் ஆகணும். அதையே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. தொழில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது. எல்லாருமே வந்து ஒரு கூட்டுக்கல்வாணி மாதிரி பண்ணுவானுங்க. எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. யாருன்னா டிரைவர் தீ குளிப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு ஆள் போனாலும் அதே ரேட்டு தான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதத்துல வந்து நியாயமான்னு சொல்ல தெரியல எனக்கு. அடிக்கிறாங்க சார், ஆட்டோக்காரங்களா பிடிச்சி பைக் ஓட்டினாலும் பைக் டாக்ஸி ஓட்டினாதான் பிடிச்சி அடிக்கிறாங்க. ரேபிடோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. கமிட்டில பேசி நீங்க ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஆட்டோக்காரங்களை பார்த்தாலே பயப்படுற. உரிமமின்றி இயக்கப்படும் பைக் டாக்ஸி சேவையை தற்காலிகமாக நிறுத்த மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லாருக்கும் இன்னொரு ரொம்ப பெரிய ஒரு வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டோமேன் விசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோன்ற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ பாத்தீங்கன்னா ரீசெண்டா போயிட்டு இருக்குது. அதை பத்தா இந்த வீடியோல என்ன ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயிலா சொல்ல போறோம். என்ன ஆச்சு, என்ன நடந்தது, ஆட்டோ டிரைவர்ஸ் ரேபிடோ டிரைவர் என்ன பண்ணாங்கன்ற மாதிரி. கால் எடுங்க. இப்போ ஒருத்தர் உங்க வண்டி ஓடிச்சுறாங்க. என் வண்டியில நீங்க கைக்குறது நீங்க யாருங்க? என் வண்டியில கைக்குறது நீங்க யாரு? வண்டியில இந்த வீடியோ டீட்டெயிலா சொல்ல போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் என்ன இஷ்யூ நடக்குதுன்ற மாதிரி உங்களுக்கும் தெரியும். நீங்க அடுத்து ரேபிடோல போனா உங்களுக்கு சேஃப் இருக்கா இல்லையான்ற மாதிரி தெரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாக்குற ரேபிடோக்காரங்களும் சரி ஆட்டோக்காரங்களும் சரி இது வந்து ஜஸ்ட் எங்களோட பெர்செப்ஷன் என்ன தோணுச்சோ அதை மட்டும் தான் அது மட்டும் தான் சொல்றேன். இது முன்னாடியே சொல்லிடும். மற்றபடி வந்து வேற எந்த ஒரு நோக்கத்தோடய இந்த வீடியோ வேற எந்த ஒரு நோக்கத்தோடய இருக்காது. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸை பத்தி பேச போறோம். இவங்க பாத்தீங்கன்னா ரேபிடோ டிரைவர்ஸை பத்தி இவங்க பேசுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெர்செப்ஷன் மட்டும் தான், யாரும் எதுவும் தப்பா நினைச்சுக்க வேணாம். சோ சென்னையில பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர் விசஸ் ரேபிடோ டிரைவர்ஸ் என்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா வந்து சென்னையில ஒரு சில கேஸும் பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணிருக்காங்க. இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரோ 20 பேரோ இது ப்ரொடெஸ்ட் பண்ணலாம். ஆட்டோ டிரைவர்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 500 இருந்து 600 பேர் மேல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல வாழ முடியாது. சோ இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா வந்து ஆட்டோ டிரைவர்ஸுக்கு ஒரு வருமானம் இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இந்த ரேபிடோ வந்ததுனால பாத்தீங்கன்னா சுத்தமா வருமானம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரியுமா, எங்க வண்டியில அவ்வளவு கஷ்டம் இருக்குது. இதுக்கு பேர ஒரு டிரைவர் வந்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்தோ போயிட்டா போல. ஆனா இதுக்கு மேல நீங்க பண்றீங்களா, இந்த வாட்டி மறியல் பண்ற இதுக்கு மேல யாருன்னா ஒரு டிரைவர் தீ குளிப்பாங்க, அவ்வளவுதான். கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீ குளிப்பா மேல் குளிடா. சோ எங்களோட பெர்செப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க நிறைய இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஐ மீன் நிறைய ஒரு இப்ப நியூஸ் எல்லாம் வந்து கேட்பாங்களா போயிட்டு அவங்க எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரேபிடோ எது சஜஷனா கேக்குறாங்க, உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து எது ஒரு கம்ஃபர்ட்டா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோ தான் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸுக்கு ரேபிடோல நீங்க டிராவல் பண்றீங்கன்னா ஒரு ஆள் டிராவல் பண்ணலாம் மேக்ஸிமம், அவ்வளவுதான் உங்களுக்கு அலோடு. பின்னாடி ஒரு ஹெல்மெட் நீங்க போட்டுப்பீங்க, அவ்வளவுதான். இப்ப 2-3 பேர் போறாங்கன்னா இல்ல ஒரே ஆளே லக்கேஜ் எடுத்து போறாங்கன்னா ஆட்டோல தான் போய் ஆகணும். அதையே அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல. தொழில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நிக்குது. பைக் டாக்ஸியை முட்டியில எடுத்துடணும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆட்டோ டிரைவர் இருக்கிற பெர்செப்ஷன். அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சரிப்பட்டு வரல. ஏன்னா வந்து அவங்க கம்ஃபர்ட் அது அவங்களுக்கு போறாங்க ரேபிடோல. சோ அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து உங்க ரேட்டோட விலையை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். எங்க 2 பேருக்குமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆட்டோல போய். 100 ரூபாய்க்கு ஓட்டுற சவாரியை 10 ரூபாய்க்கு ஓட்டுறாங்கயா. இங்க இருந்து பாக்கிறதுக்கு எவ்வளவு கேட்பேன்? 500 ரூபாய் கேட்பேன். 50 ரூபாய்க்கு ஓட்டுறாயாவே. சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கே பாத்தீங்கன்னா பயங்கர சார்ஜ் போடுவாங்க. அதுவே நீங்க ரேபிடோல பாத்தீங்கன்னா அதுல பாதி கூட இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். சோ இப்ப வைக்கிற டீசல் ரேட்டுக்குலாம் நீங்க கணக்கு போட்டீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். சோ ஒரு டீசல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டீசெண்டா வந்து ஒரு 100 ருபீஸ்னே வச்சுங்களேன், ஓகேங்களா. 100 ருபீஸ்ல வந்து ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 24 இருந்து 25 லிட்டர்ஸ் வரைக்கும் கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ஆட்டோ கொடுக்கும் உங்களுக்கு. சோ அப்போ 2-3 கிலோமீட்டருக்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சம்பாரிச்சிடுறீங்க. சோ அது நீங்க டாக்ஸ் எல்லாம் போனாலுமே கவர்மெண்ட்டுக்கு நீங்க உங்களுக்கு நிறைய கையில நிக்குது. சோ இப்படி பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இப்ப இந்த ரேபிடோன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டின்றது வந்து இங்க ஹையா இருக்கும். ஆட்டோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஃபோர்டபிலிட்டின்றது வந்து சுத்தமா இருக்காது. ஏன்னா இப்ப வந்து ஆட்டோக்காரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச ரேட்டு தான் வந்து கொடுக்க முடியும். அதுக்கு மேல வந்து அவங்க ஏத்தி கேட்டாலும் நீங்க கொடுத்தான் ஆகணும். நீங்க வந்து ஆட்டோ கிட்ட வந்து ரேட்டு வந்து குறைச்சி வந்து பேச முடியாது. அவன் சொல்ற ரேட்டு தான் நீங்க அந்த ஏரியாவில் இருக்க எந்த ஆட்டோல கேட்டாலும் அதே ரேட்டு தான் வந்து சொல்லுவான். இங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டுக்கல்வாணி மாதிரி பண்ணுவானுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. இந்த ரேபிடோன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆள் வந்து இப்ப எங்கேயாவது வெளியூர்ல இருந்து வராங்க, டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி சைட்ல ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனோம், அந்த கம்பெனி ஒரு 2 கிலோமீட்டர் இல்ல 3 கிலோமீட்டர் தான் இருக்கு அப்படின்னா நம்ம ரேபிடோ புக் பண்ணா ஒரு 50 ரூபா ஒரு வேலையை முடிஞ்சிடும். இதே ஆட்டோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 150 ரூபா வரைக்கும் போதும். ஏன்னா இப்ப நம்ம ஆட்டோன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு 3 பேரா வந்து ஆட்டோல போறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு காஸ்டா வந்து இருக்கும் 150 ரூபான்றது. ஒரு ஆள் போனாலும் அதே ரேட்டு தான்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது எந்த விதத்துல வந்து நியாயமான்னு சொல்ல தெரியல எனக்கு. அதை வந்து நியாயப்படுத்தியும் நிறைய ஆட்டோக்காரங்க வந்து பேசுறாங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு உயர்வுக்கு ஏற்ப எங்களுக்கு வந்து 12 ரூபாங்கிறது கட்டுப்படி ஆகாது. ஒரு 16, 18, 20 ஏதோ ஒரு இளவை ஏற்றி தொலைங்க. அது வந்து இப்ப வந்து இவனும் பொழப்புக்காக தான் வந்து ஆட்டோ ஓட்டுறான், அவனும் பொழப்புக்காக தான் வந்து பைக் ஓட்டுறான், ஓகேங்களா. 2 பேருக்குமே வந்து பிசினஸ் வந்து ஒரு விஷயம். ஸோ காசு சம்பாதிக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் 2 பேருமே வந்து ஓட்டுறாங்க.
சோ இவங்க வந்து எதுக்காக வந்து நீங்க இந்த ரேபிடோ வந்து பேன் பண்ணோம், நீங்க ரேபிடோ ஓட்டினா நான் அடிப்பேன்னு சொல்றதுலாம் வந்து அது ஒரு தவறான வந்து ரொம்ப தப்பு ஆக்சுவலா. அடிக்கிறாங்க சார் ஆட்டோக்காரங்களாம் பிடிச்சி, பைக் ஓட்டினாவே பைக் டாக்ஸி ஓட்டினாவே பிடிச்சி அடிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து நாங்க யாராவது வந்து ரேபிடோல போனா வந்து நாங்க அவர் அடிப்போனா அவர் வந்து ஒரு ஹெட் கிட்ட வேலை செய்யறாரு. அவர் வந்து ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி, ஒரு டிரைவர். அவர் அவ்வளவுதான். அவர் எதுக்கு நீங்க அடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன போயிட்டு ஓனர் அடி இல்லையா? நீங்க போயிட்டு அவங்கள போய் கேளுங்க. இல்ல அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை போயிட்டு நீங்க வேற ஒருத்தவங்க தான் பாக்கணும். சும்மா ஓட்டுற டிரைவரை போயிட்டு நம்ம அடிக்க முடியுமா? இப்ப நீங்க சொல்றீங்க நம்ம ஆட்டோ ஓட்டணும்னா வந்து இப்ப டாக்ஸ் கட்டுறோம் ப்ரோ, ரோட் டாக்ஸ், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் சொல்லிட்டு கட்டுறேன். ஆனா இது பைக் டாக்ஸ்னா அவர் கட்ட மாட்டார் அப்படின்னு சொல்றீங்க. ஆட்டோ வந்து ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்னா நீங்க வந்து இதெல்லாம் கட்டி தான் ஆகணும். இப்போ வந்து நீங்க டாக்ஸ் கட்ட முடியாதுன்னு போயிட்டு கவர்மெண்ட் எதிர்த்து பேச முடியாது. இந்த ரேபிடோ காரனை எதிர்த்து பேசுற மாதிரி. அப்ப தப்பு எந்தா அவன்டா எந்ததாண்டா உங்க வீட்டுல அவ்வளவு நின்னு பேசுனுக்குறோம் பாரு. மேலே வச்சுக்கின்னு ஆமா, நீங்க வேணா அங்க போய் கவர்மெண்ட் கிட்ட போய் கேளுங்க, ஏன் இப்படி நீங்க பண்றீங்கன்னு அவங்க கிட்ட வேணா போய் கேளுங்க. இல்லன்னா வந்து எதுக்கு வந்து பைக் எல்லாம் வந்து கட்ட மாட்டாங்க டாக்ஸ்ன்ற மாதிரி அதை மாதிரி நீங்க கவர்மெண்ட்ல கேளுங்க. இந்த மாதிரி பண்றது வந்து தப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வர்றாருன்னா ஆட்டோக்கு அவர் வந்து அவங்க சொல்ற ரேட்டு தான் ஓகேங்களா. ஆட்டோ 300 ரூபா தான். இப்ப நம்ம கூட ஏதோ ஒரு 50 ரூபா 100 ரூபா கொஞ்சம் குறைங்க, 50 ரூபா தான் 100 ரூபாய் கிடையாது குறைங்க அப்படின்னு. அதுவும் அவர் குறைச்சிட்டு 50 ரூபா குறைச்சிட்டு நிறுத்துற இடத்துல போயிட்டு இப்ப நம்ம ஒரு இடத்துல இறங்குவோங்க தெரியுங்களா, டெஸ்டினேஷன்ல. அங்க போயிட்டு அவர் என்ன சொல்லுவாருன்னா கொஞ்சம் மேலே ஏத்தி கொடுங்க 50 ரூபா. ஏன்னா வர வழியில டிராபிக் இருந்தது, ரெயினா இருக்குது, அது இருக்கு, இது. ஏன்னா வர வழியில டிராபிக்கா இருந்தா அதுக்கு உள்ள டிராவல் பண்றவங்க என்னங்க பண்ண முடியும்? இப்ப சென்னைனா அதுல அவ்வளவு டிராபிக் இருக்கும், இங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிராபிக் அப்படிலாம் இருக்க தானே செய்யுது. அது ஆனா அதுல ரேபிடோல பாத்தீங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இந்த ரேட் ஒன்று புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரேட்டு தான் உங்களுக்கு. எத்தனை கிலோமீட்டர் அதுக்கான இது வந்து அவங்க கொடுத்துட்டு நீங்க ஒரு டைம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு. அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா வந்து ரேபிடோ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ சைடு வந்து ஒரு சில பேர் புரிஞ்சுக்கணும் நல்லாவே. இது வந்து மக்களுக்கு வந்து ரேபிடோன்றது வந்து ஒரு தேவையான விஷயம், அது ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா அதை வந்து பேன் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. பட் அது வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டியா இருக்கு, அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து அது ஒரு ஆப்ஷனா இருக்கு, பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குதுன்றதுக்குள்ள வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அதுல தலையிட்டு அதை நம்ம பேசி முடிவு பண்ணாலுமே வந்து பாத்தீங்கன்னா ரேபிடோ வந்து பேன் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் ரொம்ப. என் பாட்டுக்கு என் வேலையை செஞ்சுக்கிட்டு சிவனே நான் ஒரு வழியில போயிட்டு இருக்கேன், என்ன ஒம்பு கிழக்காதீங்க. சோ இப்ப இவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஆட்டோல பாத்தீங்கன்னா வந்து டாக்ஸ் எல்லாம் போக பாத்தீங்கன்னா இவங்க நிறையவே சம்பாதிக்கிறாங்க ஓகேங்களா. அதை நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணாலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப ரேட்டு அதிகமா இருக்குது அப்படின்றதுனாலதான் பாத்தீங்கன்னா வந்து அதை பெருசா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஆட்டோ சைடு. யாராவது ரேபிடோ புக் பண்ணி ஈஸியா போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தா இருக்கு. வாழ்வாதாரமே போயிடுச்சுன்னா அப்ப உங்களோட கமிட்டியில பேசி நீங்க ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் உங்க சைடு திரும்புவாங்க. பேன் பண்ணுவீங்களா ரேபிடோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மக்கள் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ரேபிடோக்கு அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ஆட்டோக்காரங்க பேசுறது வந்து ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி இல்ல, அதிகாரமா வந்து நீ பண்ணக்கூடாது, நான் பண்ணனா அடிப்பேன் அப்படின்றது வந்து உங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி தெரியல. வந்து கை வைக்கிறாங்க இவங்க ஆட்டோக்காரங்க தான் பிரச்சனை சார், வேற எந்த பிரச்சனை. இந்த ஆட்டோக்காரங்க தான் ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை பண்றாங்க. ஆமா, ஏன்னா எப்படி பண்ணாலும் அது பேன் ஆக போறது கிடையாது. எதுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல எனக்கு. நான் அதுதான் ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னா வந்து உங்க சைடு வந்து மக்கள் நிக்கணும்னா ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும்னா நீங்க ரேட்டை கம்மி பண்ணா மட்டும்தான் உண்டு ஓகேங்களா. அப்படியே வந்து உங்களை மாதிரி இந்த ரேபிடோ ஆப் ஓனரும் வந்து டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும் கவர்மெண்ட். எதுவா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் ரேட்டை வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளா வச்சாதான் வந்து மக்கள் உங்களை ப்ரிஃபர் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா வந்து கம்ஃபர்ட் இல்லைன்றாங்க ஒரு சில பேர் ஆட்டோல. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு ஆட்டோ சைட்ல போறவங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்றாங்க. ரேட் அதிகமா இருக்கு, அந்த என்ன சொல்லுவாங்க அது மீட்டர் போடுவாங்களே அதோட ரேட்டு கொஞ்சம் ஒரு சில பேர் அதிகமா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆட்சியில் இருக்கும் போது மீட்டர் கட்டணத்தை வந்து நாங்க உயர்த்துறோம், உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் மீட்டர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்றதுனால பாத்தீங்கன்னா மக்கள் சைடு ரேபிடோக்கு பயங்கர ஒரு சப்போர்ட் இருக்கு. நிறைய இன்டர்வியூஸ்ல நாங்க பாத்துருக்கோம். அதை இறக்கம் இல்லாம இருக்காங்க மனுஷங்க. சரி அழுகாத, ஏன்டா வண்டி இல்ல, ஒழுங்கா விசுவாசமா இருக்கணும் இருப்பேன். போய் அது உங்களுக்கு டிஸ்பிளேவும் பண்றோம் நடுவுல. அது மட்டும் இல்லாம இந்த ஆட்டோ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேபிடோல போறது வந்து அவ்வளவா சேஃப் கிடையாது. இப்போ பொண்ணுங்களை வந்து கூட்டு போறாங்க பசங்க, எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சொல்றாங்க அது வந்து சேஃப் கிடையாது அப்படின்ற. இப்ப ஆட்டோல ஒண்ணு கூட்டு போற மட்டும் அது மட்டும் சேஃபா? இப்ப ஆட்டோக்கு மட்டும் எதுவும் நடக்காது. எது எங்க ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஆக்சிடென்ட் தான் ஓகேங்களா. அதுல யார் அடிபட்டாலும் அடிபடுறத மிஞ்சி போனா என்ன உங்களுக்கு ரேபிடோல நடக்கிற 90% ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா இதுல ஒரு 60-70% உங்களுக்கு ஷோரா நடந்துரும். இதுலயும் உங்களுக்கு தப்பா சொல்லல, நடக்க ஆக்சிடென்ட் கூட இருந்தா ஆக்சுவலா நீங்க உட்காரும் போது உங்களுக்கு ஹெல்மெட்டும் கொடுத்துதான் அவங்க கூட்டு போறாங்க ஓகேங்களா. ஆக்சிடென்ட்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக சொல்றாங்க. உங்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஆட்டோல கூட கிடையாது. நீங்க உள்ள ஒரு கம்ஃபர்ட்ல உட்காந்துக்கிறீங்க அவ்வளவுதான் ஆட்டோல, மத்தபடி வேற உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆட்டோல போனா சேஃப் கிடையாது, வண்டியில போனா சேஃப் அப்படிலாம் கிடையாது ஒரு விஷயமே. ஆமா, எவ்வளவு பேர் லட்சக்கணக்கா வண்டி ஓட்டுறாங்க, ஒரு நாளைக்கு லட்சம் பேருக்கு ஆக்சிடென்ட் நடக்குதா? அது அவங்களோட இது அது நடந்தா நடந்துரும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது.
அவங்க பேன் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துல வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி பேசுறாங்க. அவங்க சேஃப் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. தனியார் நிறுவனம் நீங்க 4 நாள் தொடர்ந்து வண்டி ஓட்டினா உங்களுக்கு சவாரி உண்டு, 2 நாள் ஓட்டலன்னு சொன்னா உங்களை லாக் பண்ணுவான். இப்ப இவங்க இதுல போனா என்ன சேஃப் சொல்றாங்கன்னு புரியல. இது என்ன பிளைட் ஆயுது, சேஃபா இருக்குது, இல்ல ட்ரெயின் ஆயுது, உள்ள நடுவில் எதுவும் டிராபிக் இல்லாம இருக்கிறதுக்கு. ஆட்டோல போனாலுமே ஏகப்பட்ட டிராபிக் இருக்கு. இதுக்கே என்ன கம்ஃபர்ட்னு பாத்தீங்கன்னா பைக் தான் உள்ள பூந்து போக முடியும். ஆட்டோலாம் அப்படி போகவே முடியாது உங்களால. இப்ப சொல்ல போனா இப்ப 1 லிட்டர் டீசல் வந்து நீங்க ஆட்டோக்கு போறீங்க அப்படின்னா அதுல 20 இருந்து 25 கிலோமீட்டர். பைக் அப்படின்னா ஒரு ஆவரேஜான பைக் வந்து பாத்தீங்கன்னா கீர் பைக்னா ஒரு 55 இருந்து 60 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும். நீங்க ஒரு நார்மலான பைக்ல 35 இருந்து 40 கொடுக்குதுன்னு வச்சுங்களேன். அது வந்து அப்ப யாரு நீங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு கேட்டா மக்கள் வந்து ராபிடோ தான் இது பண்ணுவாங்க. அவங்க கிட்ட ரேட்டும் அஃபோர்டபுளா இருக்கு, கம்ஃபர்ட்டும் இருக்குன்றாங்க. இங்க ரேட்டும் அஃபோர்டபுளா இல்ல, கம்ஃபர்ட்டும் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. சோ அதுக்காக சொல்றது இது. வருமானம் போயிடுச்சு. இப்ப 50 ரூபா சவாரி போற இடத்துல வந்து 20 ரூபா அதுல போறாங்க. ஒரு ஆளா வந்து நான் இப்ப வந்து போகணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோ வந்து முக்கியம் கிடையாது. யாருமே அதை வந்து ஆட்டோ வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா 2 பேர் இருந்தா ஆட்டோ தான் போய் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஓகேங்களா, அதுவும் நாங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்ப நாங்க சென்னைக்கு போறோம்னா நாங்க 2 பேரும் நாங்க ஆட்டோல தான் போய் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. சென்னையில ஒரு லட்சக்கணக்கான இருக்கிறாங்கன்னா அதுல கொஞ்சம் பேர் தான் சோலோவா டிராவல் பண்ணுவாங்க, ரேபிடோ புக் பண்ணுவாங்க. மக்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ன்றது வந்து கண்டிப்பா தேவைப்படுது. ஓகேங்களா, ஆட்டோ மட்டும் தான் வச்சு ஆட்டோ மட்டும் வச்சுதான் நீங்க வந்து நடத்தணும், குடும்பம் நடத்தணும்னா எப்படி ஆட்டோ சவாரிக்கு வருமானு கேட்டா ஜாலியா பேசிட்டு போலாம் சொல்றேன். நறுக்கி போடுவேன், நறுக்கி கார்வா போலாம், வாடி போலாம். இப்ப உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒன்னு வருது, நாளைக்கு ரேபிடோக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது வரலாம். ஓகேங்களா, அது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு உங்களோட கம்ஃபர்ட் அங்க அதிகமா கொடுக்குறாங்க. ஏன் இப்ப வந்து ஒரு ட்ரெயின் போகுதுன்னா மெட்ரோ வந்து அதோட கம்ஃபர்ட்டா இருக்குதுல ஒரு சில இடத்துக்கு போறதுக்கு. அவங்க என்ன ப்ரொடெஸ்ட் பண்றாங்களா, இல்ல அவங்க வேற ஏதாவது இது பண்றாங்களா? இல்ல பஸ்ஸுக்காரன் பார்த்தா கூட உங்களோட கம்மியா தான் காசு வாங்குறாங்க, அவங்க கிட்ட போய் சண்டை போட முடியுமா நம்ம? அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, சோ இத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வந்து ஆக்சுவலா பல விதத்துல வந்து 3 வீலரா இருக்கலாம், 4 வீலரா இருக்கலாம், 2 வீலரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நம்ம சண்டை போட்டு இது இருக்கவே கூடாது, நம்ம மட்டும் தான் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா எப்படி அது? அந்த மாதிரி தான் ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் சென்னையில பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஊபர் இருக்கு, அந்த மாதிரி நிறைய இருக்குது ஆக்சுவலா. ஓகேங்களா, டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. சோ இவங்க வந்து ரேபிடோவை முன்னிலையில வச்சு பேசுறாங்க. ஆனா மக்கள் அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்க, இதுதான் ஆக்சுவலா உண்மை. ஓகேங்களா, அதுதான் பேச வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆட்டோக்காரங்களாம் வந்து நீங்க பைக் டாக்ஸி வச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லோ போர்டு வச்சு ஓட்டுங்க, நாங்க அப்பா ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, அது என்ன இஷ்யூன்னு ஆக்சுவலா எங்களுக்கும் சரியா தெரியல. அதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்கா அப்படின்னு தெரியல. மேபி கவர்மெண்ட் அதை வந்து ப்ரொசீட் பண்ணலாம், மேபி அதை பண்ணலாம். மற்றபடி பேன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிபிலிட்டிஸ் கம்மி. அந்த மாதிரி டாக்ஸ் வச்சு ஓட்டுறதுக்காக எல்லோ போர்டு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது அவங்களோட ஓன் வெஹிக்கிள் வந்து பிசினஸ் யூஸ் பண்றதுனால வந்து அதுல எல்லோ போர்டு போடுறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம எல்லோ போர்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. இப்போ அது ஒரு டாக்ஸியாவே அது பெர்மனண்டா யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எல்லோ போர்டு கொடுக்கலாம். ஓகேங்களா, அவங்க பார்ட் டைமா வந்து ஒரு ஜாப் பாக்குறாங்க அப்படின்ற போது அவங்க கூடிய வந்து நம்ம ஆட்டோ ஓட்டி கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்க வாழ்வாதாரம் பாதிக்குதுன்றத வந்து நீங்க இதை எப்படி வெளிப்படுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. எப்படி தமிழ்நாட்டை விட்டுட்டு ஆந்திரா போனா கூட நாங்க போய்ச்சிக்கலாம் போல வெளிப்படுத்துன்றதை தாண்டி வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து ரேட்டை கம்மி பண்ண மட்டும்தான். ஓகேங்களா, சோ இதுதான். ஏன்னா இப்ப ஆட்டோக்காரங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க. இப்ப நான்லாம் பாண்டியில பயங்கரமா பயப்படுவேன், நம்ம நடந்தே போயிடலாம் அப்படின்ற. ஏன்னா அதுக்கு காசு 300 ரூபா 400 ரூபா பக்கத்துல தான் இருக்கும். இங்கதான் முருகா தேட்டர் பக்கத்துல நம்ம வீடு இருக்குது, அதுக்கு 250 ரூபா 300 ரூபா கேக்குறாங்க, மனசாச்சே இல்லாம. ஆமா, 100 ரூபா இல்லாம ஆட்டோலயே அவன் ஏற்ற மாட்டான். நீங்க இப்ப வண்டியில புக் பண்ணா கூட அவன் போடுற பெட்ரோலுக்கு ஒரு 20 ரூபா செலவாகுது போல நம்ம வீட்டுக்கு போறதுக்கு. அழகா 20 ரூபா அந்த மாதிரி ரேபிடோ இருந்தா பாண்டியில சொல்றேன். அந்த மாதிரி இருந்தா 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், அதுக்கு 100 ரூபா 100 ரூபா இல்ல, அதெல்லாம் ரொம்ப கம்மி. 200 ரூபா மேல கேக்குறாங்க ஆக்சுவலா. அது வந்து அது வெதருக்கு ஒரு ரேட்டா, அதுக்கப்புறம் வந்து டிராபிக் ஒரு ரேட்டுன்றாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அது ஒரு ரேட் அவங்க பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுவும் ஸ்டார்டிங் சொல்ல மாட்டாங்க, நீங்க பாதி தூரமோ இல்ல வீட்டுல போய் இறங்கிட்டக்கு அப்புறம் 100 ரூபாய் மேல ஏத்தி கொடுங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்றாங்க. அதை முன்னாடி அப்படி இருந்தது சூழ்நிலைக்கு அதுக்கு உள்ள டிராவலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உள்ள வந்து டிராவல் பண்றாங்களா சொல்றேன். ஒரு சில நேரத்துல வந்து ஆட்டோக்காரங்க மனசாட்சி எல்லாம் நடந்து மோசமா நடக்கிறது உண்டு. மரியாதையா சம்டைம்ஸ் பேச மாட்டாங்க ஒரு சில பேரு. உள்ளன்னா போடா உள்ள என்ன அனுமதி லாக்கப்புக்குள்ள பத்தற மாதிரி சொல்றேன். எனக்கு தான்டா லாக்கப் போடா போடா. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது உண்மையிலேயே. ஓகேங்களா, அதுவும் சென்னையில வந்து பர்டிகுலரா நிறைய இடத்துல ஃபேஸ் பண்றாங்க. அதை நான் சென்னையில வந்து டே டைம்ல போயிருக்கேன். டே டைம்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா டிராபிக் அதிகமா இருக்கு, அதனால வந்து காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நைட் டைம்ல போனாலும் நைட் டைம்ல வந்து கொஞ்சம் டிராபிக் அதிகமா இருக்கு, அப்பயும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ரேபிடோக்கும் அதே டிராபிக் தான் இருக்கு, எல்லாருக்குமே அதே டிராபிக் தான் இருக்கு. நார்மலா வண்டியில போறவங்களுக்கு, கார்ல போறவங்க, பஸ்ல போறவங்க எல்லாருக்கும் அதே டிராபிக் தான் இருக்கு. கிலோமீட்டர் கணக்கு வச்சுதான் வந்து மீட்டர் வந்து ரன் ஆகுது. ஓகேவா, டிராபிக் கணக்கு வச்செல்லாம் மீட்டர் வந்து ரன் ஆகுது. ஆமா, அப்ப அதை வந்து புரிஞ்சுக்கணும். அது நல்லாவே அவங்களுக்கு தெரியுது, இருந்தாலும் இதை ஒரு கோல்மால் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நீ ஆட்டோ எந்த சந்தில விட்டாலும் டிராபிக்கா தான் இருக்கும், டிராபிக்கை தாண்டி தான் போய்
ஒரு கஸ்டமரை வந்து நீங்க சேஃபா விடணும். அதுதான் உங்களோட டியூட்டி ஆக்சுவலா. விடுற அவரே என்ன டென்ஷன்ல வந்திருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, என்ன மூடுல வந்திருப்பாங்கன்னு தெரியாது. அந்த இறங்குற நேரத்துல அவங்கள ஒரு இரிட்டேட் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்றாங்க. நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணல, நிறைய பேர் டீசென்டாவும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறவங்களும் இருக்கிறாங்க. நான் ஒரு சில பேரை நான் குறிப்பிட்டு சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு சில ஆட்டோக்காரங்களாம் வந்து உள்ளூர்ல உங்களுக்கு ஒரு ரேட்டு, வெளியூர்ல இருந்து வந்தா ஒரு ரேட்டு. இதுவே வெள்ளக்காரங்க ஃபாரினர்ஸ் வந்தா அவங்களுக்கு வேற ஒரு ரேட் அப்படியே டிஃபரெண்டா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியவே புரியாது. அவங்களுக்கு வந்து அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா தெரியாது. ஓகேங்களா, இப்ப அவங்க ஏன்னா அவங்களுக்கு ரேட்டு கொடுத்துதான் ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. அவங்க போய் பேரம் பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாங்குவேஜும் அவங்களுக்கு சரியா வராது. ஓகேங்களா, இப்ப நம்மனா விட மாட்டோம். நம்மனா எதுக்கு என்ன இது இங்கதானே இருக்கு அப்படி இப்படி நம்ம பேசலாம். பட் அவங்க கிட்ட நம்ம பேச முடியாது. அதுக்காகவே பாத்தீங்கன்னா பல ஆட்டோக்காரங்க பாத்தீங்கன்னா வந்து அந்த வெளியூர்ல இருந்து வரவங்கள டக்குன்னு வந்து வாங்க ஆட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. சரிங்களா, சோ ஓகே, உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து ஆக்சுவலா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ அவங்க ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேன் பண்ணணும்ன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. பேன் பண்ணுவாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி மக்களோட ஆதரவோ சப்போர்ட்டோ பாத்தீங்கன்னா ரேபிடோ சைட்ல நிறைய இருக்கு. ஸோ அதை மேபி அதை டெம்பரவரியா மேபி அதான் ஒன்று பண்ணலாமே தவிர பர்மனண்டால எதுவுமே பண்ண முடியாது, வாய்ப்பும் கிடையாது. அது நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகியே வருது. ரேபிடோ வேற இப்ப கடலூருக்குலாம் வேற வந்திருக்கு. அவ்வளவுதான் மறியல் பண்ணி மறுநாளே அந்த ஓலா டாக்ஸி வந்து ஆன் பண்ணி ஓபன் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. ஸோ ரேபிடோலாம் எதுவும் பண்ண முடியாது. நான் ஆட்டோக்காரங்களுக்கு சொல்ற விஷயமும் அதுதான். அவங்க வந்து கம்மி பண்ணா மட்டும்தான் வந்து உங்க சைடு சப்போர்ட்டுக்காக கொஞ்சம் நிறைய பேர் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோல இதை பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தோம். நிறைய பேருக்கு புரியாம இருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் இஷ்யூ. ஓகேங்களா, சோ இந்த வீடியோ ஆட்டோக்காரங்களே பாக்குறாங்க, தப்பா எடுத்துக்கானா எங்களோட பெர்செப்ஷன்ல மட்டும் தான். தயவு செஞ்சு வீடியோவை முதல்ல ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு என்ன நடந்தது, நாங்க என்ன பேசணும்னு தெரியும். ஒரு சில பேர் வந்து 10 நிமிஷமோ இல்ல 5 நிமிஷமோ பேசிட்டு பேசுறத பார்த்து அடுத்து கமெண்டோ இல்லைன்னா வந்து போன் பண்ணியோ கேட்கற அளவுக்கு இருக்குது. உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு ஆசையா வந்தா அதுக்குள்ள இங்க ஒருத்தன் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தன் கிளிக்க போயிட்டா. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஏன் இது நாளைக்கு சொன்னா என்ன? இப்பவே எல்லாத்தையும் சொல்லி நான் கையில கத்தி தூக்கின்னு ஓடணும். வீடியோ ஃபுல்லா பாருங்க தயவு செஞ்சு. ஏன்னா லாஸ்ட்ல வந்து நாங்க எங்களோட பெர்செப்ஷன் மட்டும் தான் சொன்னோமே. அந்த மாதிரி நிறைய எல்லா வீடியோ நாங்க எங்களோட தனிப்பட்ட கருத்து இன்னும் என்ன பேசிருப்போமே தவிர இங்க எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே வந்து கிடையாது. ஸ்கிரிப்ட் எதுவுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறது மட்டும் தான். நாங்க இந்த ஒரு வீடியோ அப்படிதான் எடுக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா வந்து அதுதான் இஷ்யூவா போயிட்டு இருக்குது அங்க நிறைய பேருக்கு. சோ இதை பத்தி பேசணும்னு நினைச்சிருந்தோம். அடுத்த ஒரு வீடியோல வந்து நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறோன்ற மாதிரி நம்புறோம் நாங்க. ஓகேங்களா, அதுக்கு இது நல்ல வீடியோவா இல்லையான்னு கேட்டுறாதீங்க. இது நல்ல வீடியோ தான். சோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நீங்க யாரு சைடு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்றத மறக்காம சொல்லுங்க. நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறோம். பாய், நன்றி.